அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. அசர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு உட்காந்து கிடக்கேன். அசர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு உட்காந்துருக்கேன். சில ஹதீஸ்களை கேட்டு நான் அழுதுட்டேன். அதுவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவன் வானங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவன் வானங்களையும் பூமியையும் படைப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றி கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவவிட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களை திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மனிதருக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன. சரிங்களா? அல்லாஹு தஆலா எவ்வளோ அதிசயமானவன் தெரியுமா? எவ்வளோ உலகம், மிகப்பெரிய உலகம், அவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த அல்லாஹ். நான் இவ்வளோ நேரம் அழுதுட்டேன், இப்போயும் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த அல்லாஹ் ஒரு தூண் இல்லாமல் வானத்தை படைச்சி 7 வானம். உலகம் மிகப்பெரிய உலகம். அப்படியாப்பட்ட உலகத்தை படைத்த அல்லாஹ் என்னெல்லாம் அதிசயத்தை கொண்டுட்டு வந்திருக்கான். எப்படியாப்பட்ட அதிசயத்தை கொண்டுட்டு வந்திருக்கான் அல்லாஹ் ரஹ்மான். வல்ல ரஹ்மானுக்குன்னு தானே வெளிச்சம். அதோட வெளிச்சம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ஒரு அதிசயமானவர் அப்படி நம்மளை படித்தவன். எந்த வகையும் நம்ம நன்மை செஞ்சுருக்கோமான்னு நினைக்கும் போது தான் பயமாக இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? குர்ஆன் இவ்வளோ நேரம் ஓதும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதை நான் ஓதிதான் எனக்கு அழுதான் வந்துடும். சில பேர் மாதிரி கல் மனசை உட்காந்து பேசிட்டு மட்டும் இருக்க மாட்டேன். நான் அப்படிதான். நிச்சயமாக சபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ்ஜி அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹு அதற்கு நன்றி பாராட்டுவான். அவருடைய எண்ணங்களை நன்கறிவான். சுப்ஹானல்லாஹ். நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹும் சபிக்கிறான் மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். எப்படி இந்த வேதத்தை நம்ம ஓதுறோம், அது 4 பேர்த்துக்கு சொல்கிறதுல தப்பு இல்லையே. அதை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் கொடுக்குறேன்னு இருக்கான். சாதாரண விஷயம் இல்லை. இந்த குர்ஆனு தான் இப்போ வரைக்கும் உலகம் ஃபுல்லாக நல்லதுமோ நடக்குது. அதுலேயே அதே குர்ஆனில் போட்டு மிதிக்கிறாங்க. அதை கூட நான் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். என்னுடைய ரப்பே, நீ படைச்ச, ஆனால் நீ பொறுமையாளன் தாண்டல்லா. நீ பொறுமையாளன். உன்னால் மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும். மனிதர்லாம் அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டாங்களா ரப்பி? நீ மட்டும்தான் பொறுமையாக இருப்ப. என்னுடைய அல்லாவே, அனைவரையும் பரிபாலிப்பவனே, பொறுமையாளனே, உனக்கு இருக்கிற இந்த ஒன்றையே கோவப்பட்ட ஒரு நொடி போதுன்ற துன்யாவை கத்தமாக்கி கொண்டு போயிட்டே இருப்பேன். அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே, ஒரு தாயை விட 10 மடங்கு பாசமானவனே, மேலானவனே, சுப்ஹானல்லாஹ், பொறுமையாளனே, சங்கை மிகுந்தவனே, என்னுடைய ரப்பே, யார் ரப்பே, இந்த அல்லாஹ்வுடைய தயவுசெய்து அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கம்மா. பயமாக இருக்குது.
தயவுசெய்து பயப்படுங்க.